அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நேற்றே சொல்லியிருந்தேன், ஒரு சில அனலைசஸ் எல்லாம் வச்சு ஸோ அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருந்தேன், கண்டிப்பாக ஒரு செல்லிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு, ஒரு டெக்னிக்கல் வைஸா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் வார் போயிட்டு இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி இறங்குச்சா அப்படிங்கிறது அடுத்த விஷயம். பட் நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா கொஞ்சம் நல்லாவே ஒர்க் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த மாதிரி நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டேட்டாஸ் கொஞ்சம் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இன்னைக்கு க்ளோசிங் எப்படி நடந்திருக்குன்னா, எல்லாமே கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் புட் ஆப்ஷன் பைங்கிறது இந்த என்ன சொல்றதுன்னா, இப்போ கரண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நம்ம பார்க்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கரண்ட் கான்ட்ராக்ட்ல பார்க்கக்கூடாது, நெக்ஸ்ட் கான்ட்ராக்ட்ல தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் ஸோ மற்ற நாளெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. பட் இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் மணி உள்ளார ஸோ பையிங் சைடும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொன்னேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை நீங்கள் எக்ஸ்பைரி அன்னைக்கு பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் கான்ட்ராக்டை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். இது ஜஸ்ட் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு முக்கியமான பாயிண்ட் இது. ஓகே, இப்போ கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை தான் பை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் இறங்குற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்எஸ்சியில் மொத்தம் 2935 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸாக எடுத்தோம்னா 820, டிக்ளைன்ஸ் 2027, அன்சேஞ்சு 88. கிட்டத்தட்ட பாசிட்டிவா கம்பேர் பண்றதை விட நெகட்டிவ் ஸ்டாக்ஸ் அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1க்கு 2.5 மடங்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக க்ளோஸ் ஆயிருக்கு. 52 வீக் ஹைல 26 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று 92 ஸ்டாக்ஸ் இருந்தது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 52 ஸ்டாக்ஸ் இருக்கு. ஸோ இது மேல ரெக்கவரி ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ரெக்கவரி நடக்கல. ஏன்னா ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் இதுல கிடையாது, எல்லாம் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான். ஸோ அதனால இந்த இதை வச்சுட்டு நம்ம பையிங் கன்ஃபர்மேஷன் எல்லாம் போயிடக்கூடாது. ஓகே, அப்பர் சர்க்கியூட்ல 73, லோயர் சர்க்கியூட்ல 61 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, இதை வச்சு நம்ம என்ன தெரியுதுன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஸோ செக்டார் வைஸா பார்த்தா கூட எல்லா செக்டாருமே கொஞ்சம் ஃபாலிங் தான். ஐடி என்னமோ ஒரு 82 பாயிண்ட் இது மாதிரி தான் இருக்கும், ஒரு பாசிட்டிவ் மீடியாலாம் பாசிட்டிவ் மாதிரி தான் இருக்கும். அப்படி கிடையாது, எங்கிறதோ இறங்கிட்டு ஒரு 82 பாயிண்ட்ஸ் ஒரு பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால ஓவராலா எல்லா செக்டாருமே கொஞ்சம் நெகட்டிவ் சைடு தான். மெட்டல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2.09% வரைக்கும் சரிஞ்சிருக்கு. மெட்டல்ஸ், எஃப்எம்சிஜி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் அண்ட் கேஸும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.44% எல்லாம் டவுன் சைடில் இருக்கு. ஸோ நெகட்டிவும் செக்டார்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நெகட்டிவ் டேட்டாஸ் தான் கொடுத்துருக்கு. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த 10 ஸ்டாக்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே மார்க்கெட்டை ஓரளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் கணிச்சிட முடியும். அந்த 10 ஸ்டாக்ஸும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஜஸ்ட் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும், மார்க்கெட்டை ஓரளவு ஈஸியாக ப்ரிடிக்ஷன் பண்ண கற்றுக்கலாம். ஸோ ஹெச்டிஎஃப்சி 17 பாயிண்ட் மறுபடியும் டவுன் தான். எஸ்பிஐஎன் நேற்று தான் ஏதோ கொஞ்சம் ஏறின மாதிரி இருந்துச்சு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு 15 பாயிண்ட் டவுன் தான். ஸோ மாருதி எல்லாம் நேற்று ஏறினதெல்லாம் வச்சு பார்த்தா பயங்கரமா இருந்தது ஆட்டோ செக்டார்லாம். சரி, ஆட்டோ செக்டார் ஏதோ ஒரு பெரிய வளர்ச்சி கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தா ஸோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 241, 86 கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், ஃபுல் நெகட்டிவ். கிட்டத்தட்ட எம்என்டம் எல்லாம் பார்த்தீங்கன்னா -2.78%. ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் கம்பெனி கொஞ்சம் தாக்கு பிடிச்சிட்டு இருந்தது, அதில் ஹை வெயிட்டேஜா இருக்கிற ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா -3.27% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. ஸோ டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் சம்பந்தமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்கும், அது பெரிய பாசிட்டிவ்லாம் கிடையாது. 0.11%ங்கிறது அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் கிடையாது. ஆக்சுவலாக அதுவும் நெகட்டிவ் தான். ஸோ ஓவராலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ செக்டார், அப்புறம் ஹெச்டிஎஃப்சி கொஞ்சம் இறங்கினாலே போச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 எல்லாம் இறங்கிடும். ரிலையன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதுவும் தான் கொஞ்சம் நெகட்டிவ், எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ்ல தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஆயிருக்கு. ஸோ ஓவராலா மார்க்கெட் நமக்கு சொல்றக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாளைக்கு கொஞ்சம் செல்லிங் இருக்கு, பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாஸ் எல்லாம் நமக்கு சொல்லுது. ஓகே, ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸ் வைஸா பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸ் வைஸா ஏதாவது ஒரு சப்போர்ட் இருக்கா, ஏன்னா இறங்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்போம், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு 700 பாயிண்ட் மேலே வந்துடும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் நாம. ஓகே, நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல இருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா, ஸோ சப்போர்ட் ஜோனுங்கிறது பக்கத்திலே தான் இருக்கு. ஸோ இந்த இடம் தான் நேத்தோட லோ தான் பார்த்தீங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட்
இந்த சப்போர்ட்டை பிரேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல 53,912. ஸோ நாளைக்கு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா நேற்று கேண்டிலோட லோவஸ்ட் சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கோங்க, வேற வழி கிடையாது. நமக்கு சப்போர்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா அதுதான் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ மிட் கேப் நிஃப்டியா இருக்கட்டும், அதே மாதிரி ஃபின் நிஃப்டி, அப்புறம் சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று லோவஸ்ட் சப்போர்ட்டா வந்து எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் வந்து 53,912. இந்த 53,912க்கு மேல ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஸோ தாராளமா வந்து நம்ம பை சைடு மறுபடியுமே போயிடலாம். ஏன்னா சப்போர்ட்டுக்கு மேலதான் ஓப்பன் ஆக போகுது. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆனா ஸோ நம்ம பை சைடு வந்து போகலாம். இல்லை நான் வந்து செல்லிங் வந்து பாசிபிலிட்டியான்னு கேட்டிங்கன்னா இந்த 53,912க்கு கீழே ஒரு கேப் டவுன் விழுந்தாலோ இல்லைன்னா ஒரு 5 minutes கேண்டில் ஜஸ்ட் வந்து ஒரு 5 minutes ரெட் கலர் கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாலோ ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் பாசிபிள். ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு 300 to 400 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு நமக்கு பிரேக் அவுட் ரேஞ்சும் இந்த எஸ்டர்டே கேண்டிலோட லோ தான். அதே மாதிரி சப்போர்ட் ஜோனும் பார்த்தீங்கன்னா 53,912ஓட என்ன சொல்றதுன்னா அந்த ரேஞ்சு தான். ஸோ இதை எப்படிங்க எடுக்கிறது, நான் வந்து பை எடுக்கிறதா செல் எடுக்கிறதா அந்த இடத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா வேற வழி கிடையாது, ரிஸ்க் எடுத்து தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை சொல்லவே தேவையில்ல, கண்டிப்பா வாலட்டிலிட்டி கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா 53,912 வந்தா பை போகலாம், தாராளமா பை போகலாம். 5 minutes கேண்டல் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும். ஸ்டாப் லாஸ் சப்போஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா அகைன் அங்க இருந்து செல் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ 50-50 சான்சஸ் தான் நாளைக்கு மார்க்கெட்ல. ஸோ ஒன் சைடு சான்சஸ்ன்னு சொல்ல முடியாது, அது காலையில மூவ்மெண்ட்டை வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டா இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50-50 சான்சஸ். காலையில ஓப்பன் ஆகிற மூவ்மெண்ட்டை பொறுத்து நான் டெலிகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். ஸோ டெலிகிராம் சேனல்ல நீங்க இல்லை அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து அப்டேட் பண்றேன் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும். ஓகே. ஸோ நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கே ரெக்கவரி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், நேற்று லோ வந்து 24,220, இன்னைக்கு க்ளோசிங் வந்து 24,273. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இடம் வந்து இன்னைக்கே ரெக்கவரி ஆயிருக்கு நேற்று லோவர். ஸோ அகைன் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க 24,225. ஸோ இதுக்கு மேல ஓப்பன் ஆனா பை சைட், இல்லைன்னா பாத்தீங்கன்னா 24,225க்கு கீழே கேண்டில்ஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஸோ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா செல் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ எல்லா ஸ்கிரிப்ட்லயுமே அதே தான், ஃபின் நிஃப்டி ஆகட்டும், மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ் எல்லாத்தோட ஸ்கிரிப்ட்லயுமே நேற்று லோ சப்போர்ட்டா வந்து டிரா பண்ணிக்கோங்க. அங்க வந்தா பை எடுக்கலாம், அதை பிரேக் அவுட் பண்ணா செல்லிங் போயிடலாம். ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா நாளைக்கான கண்டிஷன்ஸ், வேற வழி கிடையாது. கிஃப்டி நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்குன்னா, கிஃப்டி நிஃப்டி கிட்டத்தட்ட நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஒரு கேப் டவுன் எல்லாம் விழுந்து இந்த பேங்க் நிஃப்டி எல்லாம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நேற்று சப்போர்ட் ஜோனை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா தாராளமா நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேடிங்காக. மற்றபடி கிஃப்டி நிஃப்டி எல்லாம் இன்னுமே நல்ல ஒரு செல் சைடு தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 229 பாயிண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் இறங்கிச்சு அப்படின்னா நல்ல ஒரு கேப் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா க்ரூட் ஆயில். ஓகே, க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் ஸோ நான் வந்து காலையில வந்து ஒரு இது சொல்லியிருந்தேன் நான் மார்னிங் வீடியோல 4,993க்கு மேல கேண்டில்ஸ் வந்து க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ அங்கிருந்து பார்த்தீங்கன்னா பையிங் பாசிபிள் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா மார்க்கெட் வந்து அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல டச் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு 4,993 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த சார்ட்ல காட்டுறேன் உங்களுக்கு. 4,993க்கு மேல கேண்டல்ஸ் க்ளோஸ் வச்சா பை போலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடந்திருக்கு. இப்போ ஈவினிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா நேற்று நாம டிரா பண்ண அதே ரெசிஸ்டன்ஸ் தான் 5,091. எக்ஸாக்டா இது வந்து நேற்று நடந்திருக்க வேண்டியது. நேற்று ஈவினிங் இன்வென்ட்ரி டேட்டா டிமாண்ட்ல தான் வந்தது. ஸோ நேற்று நடந்திருக்க வேண்டியது இன்னைக்கு நடந்திருக்கு, அவ்வளவுதான். நேற்றெல்லாம் ஃபுல்லா கொஞ்சம் மார்க்கெட் செல் சைட் க்ளோசிங் நடந்து ஸோ மார்னிங்ல அந்த இன்வென்ட்ரி டேட்டாவோட டிமாண்ட் வந்து இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, இன்வென்ட்ரி டேட்டா அன்னைக்கே ஒர்க் அவுட் ஆகும்னால சொல்ல முடியாது. அதோட எஃபெக்டிவ் கண்டிப்பா ஒரு 2 நாள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அகைன் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ராட்டஜி வந்து நான் டீச் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ அதன் படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைட் வந்து வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து போட்டுட்டு நான் அப்டேட் பண்றேன் டெலிகிராம் சேனல்ல. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 5,091ல இருந்து 5,102 வரைக்குமே அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த இடத்துல போயிட்டு கண்டிப்பா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு டவுன் சைட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து நடக்கும், ஒரு செல் சைட். ஸோ இதை போயிட்டு பை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
இந்த இடத்துல ட்ரை பண்ணலாம். 5091லேருந்து 5102 வரைக்கும் ட்ரை பண்ணிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் ட்ரேடிங்கை எடுத்து வச்சுட்டு வேலையை பார்க்கலாம். அவ்வளோதான். அந்த இடத்துல போயிட்டு மறுபடியும் பை பண்ணுவோன்னு தெரியும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த இடத்துல பை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அகைன் அங்கேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு மேலே போகிறப்போ ஒரு லாஸ், வர்றப்போ ஒரு லாஸ். அதனால அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஒரே ஒரு ட்ரை 5091ல். ஸோ நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, சாரி, செல் வந்து ட்ரை பண்ணலாம் 5091 to 5102 வரைக்கும். செல்லிங் ஜோன் தான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ பை வந்து எங்கே ட்ரை பண்ணலாம்னா சேம் பிளேசஸ் தான். நான் காலையில் எந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போன்னு சொல்லணும். சேம் 4993 வந்தா ஸோ நம்ம பை வந்து ட்ரை பண்ணலாம். 5 minutes கேண்டல், கிரீன் கலர் கேண்டல் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் பை போங்க, அவசரப்படாதீங்க. ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 5064. ஸோ 60 பாயிண்ட்ஸ் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ரெசிஸ்டன்ஸ் வந்து 5091, சப்போர்ட் வந்து 4993. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 307.6ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, போயிடுச்சு. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், 316. ஸோ 316 வந்தால் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 307.6 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நாளைக்கு வந்து என்ன மாதிரினா 50-50 சான்சஸ் தான். நேற்று சொன்ன மாதிரி தான். நேற்று கேண்டிலோட லோவர் சப்போர்ட் ஜோனாக வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. பிரேக் அவுட்டோ சப்போர்ட்டோ பார்த்து கரெக்டாக வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேடிங்காக. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.